ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் வீட்டிலேருந்தே நம்ம வீட்டில் உள்ள பொருளை வச்சு சின்னதாக ஒரு சிற்றுண்டி கடை மாதிரி ஓப்பன் பண்ணி அதில் நம்ம எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னோட சேனலை பார்த்தா நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோவில் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்னென்ன எடுத்துட்டீங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸாக நம்ம ரெடி பண்ணி நம்ம வந்து சேல்ஸ் பண்ண போகிறோம். நம்ம வீட்டிலேருந்தே பண்ண போகிறோம். அப்படின்னா வீட்லேயே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம ஒரு இடத்துல இந்த இடத்துல கூட்டம் கூடும். ஈவினிங்கில் ஒரு கூட்டம் கூடும். எப்படியும் ஒரு கடை பகுதியில் ஏதாவது ஒரு ஏரியா உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த மாதிரியான ஏரியாவை ஒன்று எடுத்துக்கோங்க. அந்த இடத்துல நம்ம போயிட்டு வீட்டிலேருந்தே ரெடி பண்ணி கொண்டு போய் உங்கள் வீட்டுக்காரங்களை சேல்ஸ் பண்ணலாம். இல்லை உங்களாலேயே முடியும் நான் போய் சேல்ஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்களும் போய் சேல்ஸ் பண்ணலாம். அது என்ன ஐட்டம்னு நான் சொல்கிறேன். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். அது என்னென்ன அப்படின்னா நம்ம வந்து சம்சா வாங்குறோம் இல்லையா, சம்சாவில் நம்ம வீட்டில் உள்ள பொருள் வச்சு காய்கறி இந்த மாதிரி ஐட்டம்லாம் வச்சு பண்ணுறாங்க. இப்போ வந்து உருளைக்கிழங்கு வச்சு மட்டுமே சம்சா போடுறாங்க. அது நமக்கு லாபம் தான் தரும். இப்போ வந்து ஒரு ரீசெண்டாக ஒரு கடையில் போயிட்டு நான் வந்து சம்சா வாங்கினேன். வெளியில் போய்கிட்டு இருந்தோம். அப்போ வந்து அதான் ரொம்ப பசி தாங்க முடியல. அப்போ என்ன பண்ணோம்னா சம்சா தான் பக்கத்தில் கிடச்சி, வேற ஒன்றும் கிடையாது, டீ கடை. அது சம்சா மட்டும்தான் இருந்துச்சு. சரி வாங்கி சாப்பிட்டோம். ரொம்ப குட்டி குட்டி சம்சா வித்தியாசமாக இருந்துச்சு. இத்தனையோண்டு தான், ஒரு முட்டாய் சைஸ் அளவுக்கு தான். அதை வாங்கி சாப்பிட்டோம். இத்தனையோண்டு இருக்குன்னு அழகாக செஞ்சுருந்தாங்க. சரி அதுக்காகவே நிறைய பேர் வாங்குவாங்க. குட்டி குட்டியாக இருக்கும் போதே ஆசையாக இருக்கும் இல்லையா, வாங்கி சாப்பிட்டது எப்படி தான் இருக்குது அப்படின்னு பார்ப்போம் சொல்லிட்டு அதே தான் நானும் செஞ்சேன். வாங்கி சாப்பிட்டு பார்த்தா உள்ளுக்குள்ள ஒன்றுமே வைக்கல. இந்த சம்சாவில் என்ன இருந்துச்சுன்னா வெங்காயத்தை என்ன பண்ணியிருக்காங்க, நல்லா முறுமுறுன்னு வதக்கி எடுத்துக்காங்க. மிளகாத்தூள் போட்டு உப்பு போட்டு வதக்கி எடுத்து அதுக்குள்ளே சம்சாவில் வச்சு சின்ன சின்ன குட்டி சம்சாவாக இருந்துச்சு. அது பார்க்கும்போதே வாங்கி சாப்பிடணும்னு ஆசையாக இருந்துச்சு. அது போல் நம்ம நிறைய செஞ்சு அதை நம்ம சேல்ஸ் பண்ணணும். அது நல்லா வியாபாரம் ஆகும். ஃபஸ்ட்டு ஒரு டைம் வாங்கி அது நல்லா டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட வாங்குவாங்க. இந்த தொழில் நம்ம வந்து ஈவினிங் மட்டும்தான் செய்ய போகிறோம். நம்ம வந்து ஒரு நாள் ஃபுல்லாக செய்ய போகிறது கிடையாது. ஈவினிங் ஒரு 3 மணி நேரம் இந்த தொழிலை நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக லாபம் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னா வடை போட போகிறோம். வடை சுட போட போகிறோம். அந்த இடத்த செய்கிறதாலும் ஓகே தான். உங்கள் வீட்டில் பிளேஸ் இருக்குது, அந்த இடத்துல வந்து நிறைய வாங்குவாங்க. நான் வந்து எப்படின்னா மெயின் பகுதியில் தான் இருக்கேன். நிறைய பேர் பார்த்தாலே போர்டு வச்சாலே வந்து வாங்குவாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக அது நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து மெயினில் நமக்கு கிடைக்கிறதுனா வீட்டிலேருந்து சுட செஞ்சு அதுக்கு வந்து நம்ம தேங்காய் சட்னி வச்சு இப்போ கொடுக்குறாங்க. சாதாரண வடை தேங்காய் சட்னி அப்படின்னாவே அவ்வளோ கூட்டம் கூடும். நாகப்பட்டினம் அப்படிங்க, நாகப்பட்டினத்தில் அக்கா வீட்டுக்கு நான் போயிருக்கேன். போகும்போது அங்கே இடையில ஈவினிங்கில் பர்ச்சேஸ் பண்ண போனோம். அந்த டைமில் எங்கள் அக்கா அது வேறு ஒன்றுமே வடை அதோட தேங்காய் சட்னி அவ்வளோதான். கூட்டம் தாங்கலை. அவ்வளோ நேரம் கியூவில் நிற்கிறோம். எங்களால் வாங்கவே முடியல. ஒரு எப்படியும் ஒரு 3/4 மணி நேரமாக அந்த இடத்துல வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் கடைக்குள்ளேயே போகவே முடியுது. அப்போ அவ்வளோ ஒரு கூட்டம் ரஷ், அந்தளவுக்கு கூட்டமாக இருக்குது. என்னால் வாங்கவே முடியல. ஒரு 3/4 மணி நேரத்துக்கு வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் போய் உள்ளே போய் சாப்பிட்டோம். இதுக்கு இவ்வளோ ஒரு கூட்டமாக அப்படின்ட்டு. ஏன்னா அந்த தேங்காய் சட்னி வடைக்கு அவ்வளோ ஒரு கூட்டம். அப்போனா அந்தளவுக்கு நல்லா செஞ்சு தராங்க. தரமாகவும் இருந்துச்சு, டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. ஒவ்வொரு வடையும் நல்லா அவ்வளோ பெருசு உருண்டையாக பெரிய பெரிய வடையாக செஞ்சு அதுக்கு வந்து தேங்காய் சட்னி வச்சு கொடுத்து சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதோட சாம்பாரும் சேர்த்து தராங்க. அதுக்கு அவ்வளோ ஒரு கூட்டம். செத்த நேரத்துலேயே காசு அள்ளிடலாம் போல இருக்குது. அவ்வளோ ஒரு கூட்டம் அந்த கடையில். நம்ம அதையே நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாக நம்ம வீட்லேயே ரெடி பண்ணி பண்ணலாம். இல்லை ஒரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போய் பண்ணி சேல்ஸ் பண்ணாலும் நல்லா வியாபாரம் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக அந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். வடையும் ஈவினிங்கில் ஸ்நாக்ஸும் நிறைய பேர் வந்து வாங்குவாங்க. டேஸ்ட்டாக நல்லாவும் இருக்கணும், பார்க்குறதுக்கு தரமாக செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக கூட்டம் வரும். வருமானமும் நம்ம நிறைய எடுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டெய்லியும் நீங்கள் செய்யணும். செஞ்சுட்டு அலுப்புப்படக்கூடாது. ரெகுலராக செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு சின்ன கடையாக ஓப்பன் பண்ணுறது போக போக நம்ம ஒரு கடையை எடுத்தே பண்ணுற அளவுக்கு நமக்கு வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ணுறீங்க, பச்சு போண்டா வடை சம்சா இந்த 4 ஐட்டமே நீங்கள் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸில் நம்ம மார்னிங் செய்ய முடியுது அப்படின்னாலும் நம்ம செஞ்சு சேல்ஸ் பண்ணலாம். அதுலேயும் லாபம் கிடைக்கும் உங்களுக்கு. ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு சிற்றுண்டி கடை மாதிரி வீட்டுக்கு வெளியிலையும் வைக்கலாம். அப்படின்னா ரோட்டில் போய் நம்மளால் ரோட்டு கடை மாதிரி போட முடியும் அப்படின்னா அங்கேயே நம்ம ஒரு டைம் போட ஆரம்பிச்சிட்டிங்க எப்படின்னா நம்ம வந்து அதிக ரேட்டுக்கு விற்க வேண்டாம். 5 ரூபா ரேட்டுக்கு எங்கள் ஊர் சைடில் கிடைக்குது. போண்டா பச்சி சுழியம் சம்சா எல்லாமே 5 ரூபா ரேட்டுக்கு கொடுக்குறாங்க. நம்ம அந்த அளவுக்கு ரேட்டுக்கு நீங்கள் விற்றீங்க அப்படின்னா கூட்டம் தாங்காதவங்களால வந்து பொருள் எடுத்து கொடுக்கறதுக்கு தான் ஆள் இருக்காது. அந்த அளவுக்கு கூட்டம் தாங்காது அந்த கடையில். அதே போல் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக லாபம் கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம கடை ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வந்து நிறைய வருமானம் எடுக்கலாம். நீங்கள் இதுலேயே அவ்வளோ வருமானம் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்களே கடை வைப்பீங்க. அந்தளவுக்கு உங்களுக்கு வருமானத்தை பெருக்கி கொடுக்கும் இந்த தொழில். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா சம்சா வடை போண்டா விற்றே உங்களுக்கு அந்தளவுக்கு வசதியாக வீடு கட்டுற அளவுக்குலாம் இப்போ நிறைய பேர் ஆகிட்டாங்க. பிரான்ச்லாம் ஓப்பன் பண்ணி தெரிஞ்சிட்டு இருக்காங்க. இந்த தொழிலை வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நிறைய வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நம்புறேன். என்னுடைய சேனலை பார்த்தா நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.